பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து உங்கள் எல்லைகளை விசாலமாக்கி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த வசனத்தை பயன்படுத்துகிறோம். கடந்த மாதம் செய்திகளில் நீதிமொழி புத்தகத்தில் ரொம்ப அழகான ஒரு வசனம், 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அங்கே இதுதான், உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தால் அது இன்றைக்கே தெளிவுபடுத்துகிறேன். இந்த மாதமும் அந்த நம்பிக்கை கொடுத்து தேவன் மறுபடியும் பேசுகிறான்னு சொன்னால், சிலர் அந்த நம்பிக்கை எழுந்து கடந்து போய் கொண்டே இருப்பாங்க. மனுஷனை நம்பி வெகு தொலைவு போவாங்க. அது வேலை வாழ்ப்பாக இருக்கலாம், இல்லை நம்மளை வர சொன்னான்னு சொல்லி கடந்து போவோம். ஆனால் ஏமாந்து திரும்பி நிற்கும் போது கண்ணீர் வடித்து கடந்து வருவாங்க. ஆனால் கர்த்தரை நம்பி வந்தவன் யாரும் ஏமாந்து போனது கிடையாது, வெக்கப்பட்டு போனது கிடையாது. இந்த மாதத்தில் அதே நம்பிக்கை கொடுத்து நான் பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் நம்பிக்கை கொடுத்து எடுத்ததே தெரியல. கர்த்தர் பேசணும் நடத்தி கொண்டிருக்காருல. இப்போ அந்த மாதம் முழுவதும் எத்தனை பேர் சாட்சியை பகிர்ந்து கொள்ளும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டோம். யாரெல்லாம் சபைக்கு வரல, சத்தியத்தை கேட்கல, அவமானப்பட்டதையும் பார்த்தோம். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, சிலர்லாம் வேதத்தை ரொம்ப விசுவாசமாக பேசணுங்கெல்லாம் கூட ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறது கிடையாது. அந்நிய பொழுது திருமண காரியம், அந்நிய பொழுது பிறந்தநாள் காரியம், அந்நிய பொழுது சொந்த பந்தத்தை பார்க்குற காரியம், இப்படி அநேக காரியங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை விட்டு நல்லா இருக்கும். மத்தியில் ஒரு வசனம், 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீதியை தேடுங்க, அதுக்கப்புறம் இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எதெல்லாம் நம்புகிறோமோ அவைகளெல்லாம் கொடுக்கப்படும். எதை தேடினா தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீதியும் அதை தேடி போய் பாருங்க. இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்கள் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டு தாராளமான ஜனங்கள் எத்தனை பேர்கள் உண்டு இல்லையா? அத்தனை பேரையும் ஏற்படுத்தி அதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு ஒரு சிலர் ஊழியக்காராக முன்வழித்து அநேக செய்திகளை பகிர்ந்து கொள்வாங்க. அதில் ஒரு சிலர் செய்கிற தவறுகள் நமக்கு மனசு கஷ்டமாகும். ஏன்னு சொன்னால், கர்த்தர்கிட்ட வரக்கூடிய இந்த நம்பிக்கை வந்த பின்பு ஏதோ ஒரு நம்பிக்கையாக ஒரு பொய். சில நேரத்தில் நான் ஏதாவது ஒரு தடுமாட்டத்தில் ஒரு பொய் சொல்லிட்டுனா அது பொய் சொன்னன்றது என் உள்ளத்தை ஒட்டி நிற்கும். ஏன்னு சொன்னால், அந்த நேரத்துக்கு அது சொல்லிடணுன்ற மாதிரி சொல்லுவேனே தவிர கண்டிப்பாக அது எழுதி வச்சோ இல்லை பார்த்து வச்சோ சொல்கிறது கிடையாது. அப்போ என்ன சூழ்நிலை வந்தாலும் அப்போ நம்ம எதை இழந்துடுறோம்? கர்த்தர் மேலே இருக்கிற நம்பிக்கை இழந்து போகிறோம். இன்றைக்கி அநேக காரியங்கள் அதுதான். மனிதன் நம்பி ஓடுற ஓட்டங்கள் அவ்வளோ தொலைவுக்கு ஓடிக்கொண்டு இருக்கும். அவங்க ஓடி நின்று அங்கே போனது கிடைக்கவில்லை, போன காரியம் நடக்கவில்லை என்று சொன்னால் கலங்கி தவித்து தேவனுக்கு முன்பாக, ஆலயத்துக்கு முன்பாக நான் இப்படியெல்லாம் பண்ணினேன் இல்லையா? புதிய ஏற்பட்ட ஒரு வசனம் ஒருவன் சொன்னால், நான் எல்லாத்துலேயும் காணிக்கை கொடுப்பேன், நான் தசமபாதம் இருப்பேன், தசமபாதத்தில் உண்மையும் உபாசத்தில் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். ஒருவன் பார்த்தா, நான் பாவியாக ஆண்டவரேன், அவனல்ல இவனே நீதிமான் என்ற போய் தேவன் பேசுவார். ரொம்ப தெளிவாக இருக்கும். அந்த புதிய ஏற்பட்ட நிறைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கும். அப்போது ஆண்டவருடைய விசேஷமான காரியங்கள் நம்பிக்கை. அப்போது முதல்ல நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்குதுன்னு கேட்டால், உலகத்தின் ஆசை மேலே தான், உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு மேலே தான். அது கொஞ்ச நேரம் நம்மளை நடத்துகிற ஆண்டவராக இயேசுகிற இடத்துல கொஞ்ச நேரம் முழங்கால் போடுவோமே. உன்னால் முழங்கால் போடலாம் கூட. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஊழியக்கார சமயத்தில் தான் போன ஆண்டு இறந்துட்டார். போன வருஷத்தில் அவருக்கு ஒரு குறைஞ்சது 89 வயது இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் எனக்கு ஒரு 10 வருஷமாக பழக்கம். பெரிய ஒரு ஊழியக்கார். இப்போ இறந்து போன ஊழியக்காரங்க நிறைய பேர் ஊழியக்காரங்களாம் ஓடி போய் ஒரு 1000கணக்கான ஜனங்க உட்காந்து அந்த வாழ்த்துக்கள் சொல்லி அவர் சாட்சியை பகிர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியக்கார். இப்போ எஸ்ரா சரணன் இருந்தார் இல்லையா? அவரோட ஊழியம் பண்ணியிருந்தவர் ஒரு காலத்தை. அவர் இறந்து போகுது பார்த்தா அவளை ஊழியக்காரே வரல. அப்போ மனுஷன் எதை பார்க்குறான்? அவங்கள சூழ்ந்திருக்கிற காரியங்களை பார்க்குறான், அவங்கள சுற்றி இருக்கிற காரியங்களை பார்க்குறான், அது மேலே நம்பிக்கை வச்சு கடந்து போகிறான். ஆனால் மனுஷனை நம்பி பார்த்து நம்பிக்கையிலிருந்து ஏதாவது கிடைக்கும் தேடி போகிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அவர் மேலே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வைத்து நம்ம கடந்து போனால் அது சரியாக நேர்த்தியாக இருக்கும். இப்போ இந்த உலகம் எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு காரியத்தை நம்பி மனிதன் இடத்துல போய் நிற்கிறாங்க. நீ எந்த காரியம் வேணுமோ அது கடவுள் இடத்துல நிற்கலாமே, நீ கடவுள்கிட்ட கேட்கலாமே. கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் சொன்னவர் அவர் தானே. கேட்டிருக்கிறமான்னு கேட்டால் கேட்கறது கிடையாது. ஆனால் நீ நம்பி போன மனிதன் இடத்துல கைவிடப்பட்ட பிற்பாடு கடவுளத்தில் முறையிடுவது. ஆனால் இங்கே வேதத்தில் இந்த மாதம் வாக்குறுதி சொல்ல சங்கீதம் 125 சங்கீதத்தில்
ரொம்ப அழகாக இருக்கும். கர்த்தரை நம்புகின்றவன் என்றென்றைக்கு அசையாமல் நிலைத்திருப்பான். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கின்றவன் எப்படி இருப்பான்? என்று அசையாமல் நிலைத்திருப்பான் என்னென்றைக்கும். அப்போது நம்ம நம்பிக்கை அதில் பார்த்து நிறைய காரியத்தை பார்ப்போம். நிறைய விஷயத்தை நம்பிக்கை ஒரு வித்தியாசமாக செயல்படும். தேவன் நம்பிக்கையாக இருக்கிறமான்னு கேட்டால் கிடையாது. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறமான்னு கேட்டால் கிடையாது. தேவாதி தேவனை என்று சொல்லக்கூடிய மனிதன் நம்பிக்கை எங்கே இருக்குன்னா, சொல்லுவாங்க, எங்கள் மகன் இன்றைக்கு வந்திருந்தால் அவங்க இந்த காரியத்தை பண்ணியிருப்பாங்க, எங்கள் மகன் வந்திருந்தால் அந்த காரியத்தை பண்ணியிருப்பான், என்னுடைய அண்ணன் வந்திருந்தால் அந்த காரியத்தை பண்ணியிருப்பான், என் தம்பி வந்து அந்த காரியத்தை பண்ணியிருப்பான், என் ஃப்ரெண்டு வந்தால் அந்த காரியத்தை பண்ணியிருப்பான் என்று ஒரு முழுக்க மனிதன் மேலே இருக்கிற நம்பிக்கை தான் இன்றைக்கி நிறைய இடத்துல வெட்கப்பட்டு போகும்படியாக ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்வது யாருன்னா நிச்சயமாக தேவன் கிடையாது, இல்லையா? நம்ம நம்பிக்கை வைக்கிற இடம் அப்படிப்பட்டது தான். வேதத்தில் பார்த்தோன்னா இந்த சங்கீதம் 125ஆம் சங்கீதத்தில் படித்தோம் இல்லையா, முதலாம் வசனம் தான் அது கூட. அப்போது கர்த்தரை, அது நல்லா இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். கர்த்தரை நம்புகின்றவன் என்னென்றைக்கு அசையாமல் நிலைத்திருப்பான், சீமோன் பருவதங்கள் போல. இன்றைக்கி அப்படி நம்புறது கிடையாதுங்க. எண்ணாங்கத்தில் ஒரு வசனம் உண்டு, ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வசனம் படிக்கும் போது 11ஆம் அதிகாரத்தில் திடீர் நம்ம ஆளுங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேல் மக்களுக்கு சாப்பிடக்கூடிய ஆசைகள்லாம் நிறைய வரும். கொழுத்த கன்று இது போல தான் ஆசை பண்ணால் அங்கே இருக்கும்போது இப்படிலாம் சாப்பிட்டேன் அப்படி இருக்கு. சாப்பிடும் போது ஒரு 6 லட்சம் ஜனங்கள், 1-2 கிடையாது, 6000 பேர் கிடையாது, 6 லட்சம் பேர்கள். அப்போ 6 லட்சம் பேர்கள் மேலே இருக்கிற ஜனங்கள் ஆடு மாடுகளை ஒத்தாசனை போனால் இவங்களுக்கு ஆகாரத்தை எப்படி ஆயத்தப்படுத்தும் போது மோசைக்கு ஒரு கோபம் வரும். எப்படி கொடுக்க முடியும்னு கேட்பார். நல்லா இருக்கா? நீங்கள் வேத வச்சிருந்தால் அதை எடுத்து பார்க்கலாம். என்னாங்க புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிக்கும்போது கர்த்தர் மேலே அந்த நம்பிக்கை எப்படி வைக்கணும்னா, நடக்குமோ நடக்காத போகுமோ என்று நம்புகிறான்னு கேட்குறாரு. இப்போ நடக்குமோ, இது நடக்குமோ நடக்காத போயிடுமோ, இது நடக்குமோ நடக்காத போகுமோ என்ற நம்பிக்கையோடு தான் கர்த்தர் வார்த்தை கேட்டிருந்தேன். மோசையும் அப்படி தான் நினைக்கிறேன், இவ்வளோ பேருக்கு எப்படி முடியும் அப்படின்னு. அப்போ தான் அந்த வார்த்தை வருது 23ஆம் வசனத்தில் சொல்லு, நடக்குமோ நடக்காத போகுமோ என்று. அப்போ மனுஷன் நடக்குமோ நடக்காத போகுமோன்னு அது என் கைகள் குறுகி போவதில்லை என்றார் கர்த்தர். அது இன்றைக்கே நடக்குன்றாரு. அது இன்றைக்கே நடக்கும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா என்னங்க 11ஆம் 23ஆம் வசனம் போது நடக்குமோ நடக்காது என்ற என் கைகள் குறுகி போகவில்லை, உன் நம்பிக்கை தான் குறுகி போய் கொண்டிருக்குது. நீ கர்த்தர் மேலே வைக்கிற நம்பிக்கை தான் என்ன பண்ணுற, பின்மாற்றம் அடைந்திருக்குது. அவர் மேலே வைத்திருக்க நிலையான ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட கிடையாது, ஒரு அசைன்மெண்ட் கிடையாது. இன்னைக்கு இது முடிஞ்சிடும், இதை கர்த்தர் செய்து முடிப்பார், எனக்காக இந்த இரவு நான் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறேன், எனக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நான் இன்றைக்கி நீ ஜெபிக்க போகிறோம் பாருங்கள். நாங்கள் குடும்பமாக உட்காந்து ஜெபிக்க போகிறோம். நாங்கள் நம்பிக்கையோடு ஒரு தீர்மானம் பண்ணி நாங்கள் சோத்திர பலியிட்டு ஜெபிப்போம். கர்த்தர் விடியப்படும் அந்த காரியத்தை செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் கர்த்தர் செய்து முடிப்பார். ஏன்னா சில விஷயம் அப்படி தான், சிலர்லாம் பகிர்ந்து கொண்டு சிலர் அவருடைய சோகத்தை கொடுத்து கேட்கும்போது எனக்கு பார்த்து நிறைய பிரச்சனை இருக்குது, எவ்வளோ பாடுகள் இருக்குது, அத்தனையும் நான் அதை பெருசாக எடுத்து அந்த ஊழியம் செய்ய முடியாது. ஒன்றுமே கிடையாது என்கிட்ட. ஆண்டவர் என்னை அழைக்கப்படும் போது என் பெரிய சம்பளத்தெலாம் உள்ள நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், எல்லாம் சரி. சும்மாலாம் யாரும் விட்டுட்டு வரமாட்டாங்க. ஆதிமணி ஆபிரகாமே அவன் வரும்போது வரல 75 வயசில் ஆண்டவர் தேடி வரும்போது அவனுக்குள்ள இருக்கிற சொத்து பத்தெல்லாம் எடுத்துன்னு தான் வந்தான். அதுக்கப்புறம் வறுமையும் போது ஆண்டவர் கொடுக்கத்தான் ஆசீர்வாதமாக மாறுது. நீ ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வரும்போது சும்மா வரலங்க, தேசத்தை விட்டு வரும்போது அவனுக்கு 75 வயசு வரத்துக்கு முன்னாடி அவனுக்குள்ள இதெல்லாம் எடுத்துன்னு வரான். அதுக்கப்புறம் எல்லாம் செலவழிஞ்சு போகும்போது ஒன்றுமில்லாத வறுமைக்கு வரும்போது 20ஆம் வசனத்தில் தான் அவன் ஆண்டவருடைய 12ஆம் வசனத்திற்கு பிற்பாடு 20ஆம் வசனம் ஒரு இரவில் கர்த்தர் அவனை வாய்ச்சிறாரு. ஏன்னா தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்புறான். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்புறான். அந்த 12ஆம் வசனம் ஒவ்வொரு வசனம், உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதை நம்புறான். உன்னை சபிக்கின்றவன் நான் சபிப்பேன் அதை நம்புறான். நீ நம்புறியான்னு கேட்டால் நம்புறது கிடையாது. அதனால தான் ஆபிரகாமுக்கு ஒரு வாழ்க்கை, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தான் இங்கே என்னங்க புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற வசனமும் அதுதான். இங்கே மோசையோடு பகிர்ந்து கொள்வோம். நடக்குமோ நடக்காத என்று கவலைப்படாது, என் கைகள் குறுகி போகவில்லை, அது நடக்கும் என்று சொல்லி அன்றைக்கி தீர்மானித்து காடைக்கு கட்டளையிட்டார். காடைக்கு கட்டளையிட்டு கடலில் இருக்கிற காடை கொண்டு வந்து மனுஷனுக்கு கொடுத்து ஆகாரத்தை திருத்தடியை செய்த கர்த்தர் உன்னையும் அப்படி செய்வார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை எதை கொடுத்து கவலைப்படாதீங்க, அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க. என்றென்றைக்கு அசைப்படா. எப்படியா இப்போயா அழகாக இருக்குது பாருங்க,
கர்த்தரை நம்புகின்றவன் என்னென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருப்பானா. என்னென்றைக்கும் இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்ன இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து வெளியே போயிட்டு சென்னைக்கு போயிட்டு வந்து பிறப்பாட்டு ஒரு கதை அங்கே நடந்ததெல்லாம் பார்த்து சொல்ல முடியும். ஏன்னா அந்த சென்னையில் இன்னொரு கதை மட்டும் நல்லா இருந்தது. ஒரு வாலிப பிள்ளையை நான் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். அந்த பிள்ளையை வந்து 5 வயசில் பார்த்தேன். அந்த வாலிப பிள்ளை நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை நல்லா தெரிந்து கொள்ளப்பட்டு பைபிள் ஸ்டேஜ் முடிச்சு விட்டு எனக்கு மனைவி ஆச்சு, 2 பிள்ளைங்கள் ஆச்சு. அவன் கூப்பிட்ற விதம் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மாமா நீங்கள் எப்படி இருக்கீங்க என்னை விசாரிக்கிறாப்பில்ல. அந்த சின்ன பிள்ளையாக பார்த்த பிள்ளை அது. அப்போ பார்த்தா அதே மாமான்னு கூப்பிட்றது என்றைக்கா இருக்குதுன்னு பார்த்தீங்க. அது கூட இருந்தால் அந்த பிள்ளை எல்லாம் சாப்பாடெல்லாம் விட்டுட்டு அவரும் சாப்பிடல, இன்றைக்கி நானும் சாப்பிடல. நானும் வந்து சாயந்தரம் காலையில் போனோம், அதோட நைட்டு தான் வந்து சாப்பிட்டேன்னு வச்சுங்க. அவங்க நம்பிக்கையோடு நாங்கள் பேசிக்கொள்ளும் போது அந்த வேதத்தை கொடுத்து போது நான் சுவிசேஷம் படிக்க ஆசையாக இருக்குது, நான் கற்றுக்கொள்ள ஆசையாக இருக்கும் போது அவங்க அப்பா சொல்லிடுவாங்க, என் கூட ஊழியத்தில் இருந்தவர் அவர், நீ ஏதாவது கற்றுக்கினா மாமா கிட்டே நீ போயிடு, நீங்கள் இப்போ இங்கே இல்லை திருத்தணிக்கு போயிட்டார், நீ அங்கேயே போயிட்டு கற்றுக்கொள்ள, எல்லா வழியும் பாரு, எல்லாம் கிராம வழி தான், அவர் ஈஸியாக கற்றுக் கொடுப்பாரு. இந்த நம்பிக்கை தான். என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. கர்த்தரை என்னை மறைச்சி வெளிப்படுற வார்த்தை தான் உங்களுக்கு பார்க்கணும். அதுபோல் கர்த்தரை நம்புறவன் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருப்பானா. அப்போ நம்பணும் இல்லையா? அப்போ இந்த 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் படிக்கப்படும் போது, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை இருந்தால் அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். நிறைய வழி தடுமாறி போய் கொண்டிருக்குதுல்ல, அதெல்லாம் விட்டு விலகி தேவனுக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்துப்பார். உன் காரியங்களை அவர் வாழ்க்கை செய்வார். இது சங்கீத புத்தகத்தில் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில். அடுத்த ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். 31ஆம் சங்கீதத்தில் அழகாக இருக்கும் அந்த சங்கீதம். இந்த சங்கீதம் ரொம்ப படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கர்த்தாவே உம்மை நம்புகின்றவன் ஒரு நாளும் வெட்கப்படாதபடி செய்யும். நிச்சயமாங்க அது நடக்குங்க. என்னெல்லாம் எத்தனை பேர் கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்டவங்க, அத்தனை பேரை கடந்து போனவங்களாம் இன்றைக்கி பார்த்தோன்னா எல்லாம் மாறி வரான். காரணம் என்ன? நான் அல்ல, எனக்குள் வாசம் செய்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பவுமே என்னை வெட்கப்படுத்தாதபடி இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனியை நடத்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு இப்போவும் உண்டு, எப்போது உண்டு. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தரை நம்பியிருப்பேன். நான் கண்ணீரோடு விதைத்ததை கம்பீரோடு அறுத்து கொண்டிருக்கிறேன். என் தேவன் அதுதான். 126ஆம் சங்கீதம் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்ணீரோடு விதைப்போன்னு கம்பீரத்தோடு இருப்பான். அது மனுஷன் கண்ணீரிட்டு பாருங்களேன். ஒரு காமனாக ஒரு சில நாட்களில் வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்பாக காமனாக பேசப்பட்ட வார்த்தையெல்லாம் அது வேறு மாதிரியே போயிட்டு இருந்தது. என்னத்துக்கு இது? ஆண்டவர் நான் ஏற்றுக்கொண்டு வரும்போது ஒன்றும் ஒரு காலம் கிடையாது என் கையில். இத்தனை ஆலயத்தை இவ்வளோ பேர் ஆலயத்தை கட்டி அதில் பிரசங்கிக்கும்படி இவ்வளோ ஜனங்களுக்கு கொடுத்து அதை வழி நடத்தும்படி நாணத்தை கொடுத்து அனிதேன ஆகாரத்தை கொடுத்து உணைகளை கொடுத்து நடத்துகிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மேலாக ஒருவனும் கிடையாது உலகத்தில். அவருக்கு நிகரான அந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது. அதுதான் நாசு சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடனார். ஏசாயா புத்தகத்தில் 2ஆம் 22ஆம் வசனம் வாசிக்கும். நாசு சுவாசம் உள்ள மனிதனை நம்பாத. அப்படி நம்பி பிரயோஜனம் கிடையாது. ஒரே குடும்பத்தார் சார்ந்து பார்த்தோன்னா 2 பேர் பேசுனாங்க இன்னைக்கு. ஒருவர் என்கிட்ட காலையில் அண்ணன் பேசுகிறாரு, மாலையில் தம்பிக்கிட்ட நான் பேசுகிறேன். 2 பேருக்கும் ஒரு வித்தியாசமான பிரச்சனை மாட்டினுங்கிறாங்க. இந்த வித்தியாசமான பிரச்சனை தீர்க்க மனிதனால் முடியாது. அப்போ அண்ணன் ஒரு காலையில் ஒரு விஷயம் சொன்னேன், இந்த காரியத்துக்கு கடந்து போனோம், இது தாமதித்து போச்சு, இது தடைப்பட்டுச்சு, இந்த பக்கம் இது முடியும்னு நினச்சா அது முடியாத போச்சு, ரொம்ப கஷ்டமாகுது. சின்னவருக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனையை பேசி தான் அவனால் பேசினேன். பெரியவர் கேட்குற ஆலோசனை சின்னவரை பற்றி பெரியவர் சொல்ல வந்த வார்த்தையை விட்டு அப்படியே அமைதியாகிட்டார். ஆனால் கர்த்தர் இருபுறம் கருப்புள்ள பட்டயத்தை அது எப்படி நடத்துறேன்னு கர்த்தருக்கு தெரியும் இல்லையா? கர்த்தருக்கு நிச்சயமாக தெரியும். அவங்க நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போவாது. ஆனால் மனுஷனை நம்பக்கூடாது. அதிகாலையில் எழுந்து கர்த்தரை சமூகத்தில் காத்திருந்து கொஞ்ச நேரம் வேதத்தை படித்து கொஞ்சம் ஜெபி ஸ்தோத்திர பலியிட்டு ஜெபித்து கடந்து போய் பார்க்கட்டும். எது தடைப்பட்டிருக்கோ அந்த தடையை இயேசு ஓடிப்பார். ஏசி 57 அதிகாரம் 12 நீ கடந்து போகும்போது உனக்கு முன்பாக போவார். நீ கடந்து பயணித்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு உன் பின்னாடி வரும் ஆண்டவர். அந்த இயேசுவை நம்பிக்கொண்டே இருக்கு. நம்பிக்கையுள்ள சிறன அரணுக்கு திரும்புங்க. இரட்டிப்பான நன்மைகள் இன்னைக்கே தன் நம்பிக்கையோடு நீ திரும்பிப்பாரு. இரட்டிப்பான நன்மைகள் கர்த்தர் கொடுப்பாரு. யோபுக்கு செய்த என் தேவனா கர்த்தர் உனக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்கப்பாரு. யோபு புத்தகத்தில் 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு மரணத்துக்கு ஏதாவது நடக்கும் கடைசி நேரத்தில் நான் 2 முறை உனக்கு விரோதமாக நான் பேசினேன் என்று 42ஆம் வசனத்தின்படி 4ஆம் வசனத்தின்படி யோபு புத்தகத்தில் 40ஆம் 4ஆம் வசனம் படிக்கும்போது 2 முறை பேசுனேன். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பேசினேன் என்று அவன் அறிக்கை செய்து விட்ட விடனே அவன் என்ன பண்ணுறான்? முதல்ல உன் ஃப்ரெண்டுக்காக ஜெபம் பண்ண. 2வது பார்த்தீங்கன்னா இரட்டைப்பான நன்மைகளை யோபு கொடுத்து கர்த்தர் வாய்த்தினார்.
உன்னையும் உயர்த்து போகிறார், இரட்டிப்பான நன்மைகளை பெற்று போகிறார். நம்பிக்கை அவர் மேலே மட்டும் வச்சுப்பார். கர்த்தர் உன்னை மேலே மேலே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வாரா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.